நான் மந்திரியா இருந்திருந்தா நாயே விடிய விடிய உங்ககிட்ட அடி வாங்குறேன். நான் மந்திரியா இருந்திருந்தா எத்தனை பள்ளிக்கூடத்தை வித்திருப்பேன், எத்தனை புறம்போக்கு நிலத்தை வித்திருப்பேன், என்னென்ன வித்திருப்பேன். நான் மந்திரியா இருந்தா உங்ககிட்ட நாயே விடிய விடிய அடி வாங்குறேன். தெய்வீக சபை, இந்த தெய்வீக சபையில் நான் தர்பார் விஷயம் வந்திருக்கிறேன். நான் என்னுடைய பெயர் என்ன உனக்கு தெரியுமா? என்ன? எனக்கு தெரியும். எப்படி? நீங்க யாருன்னு சொன்னா தெரியும். இந்த சொர்க்கமதியில் நான் என் பெயர் என்ன என்று படுத்து சோகறதுக்கு முன்னாடி படுத்துக்கிட்டு சத்தம் போடுறதுக்கு வந்த ஏறி வேலையில் இப்படியே தானே எந்திரிச்சு உட்காரு. மொத படுத்துக்கிட்டு அதுக்கு தான் ஏறி வேலை சம்பளமே வரலாம். இப்படி தூங்கிக்கிட்டு தான் எப்படி வரும்? கொஞ்ச நேரத்துக்கு 4 குட்டி மண்ணாவது வாரி போட்டா வரும். நான் யாரு? என் பெயர் என்ன? ஒவ்வொன்றாக சொல்லுங்க, கவனமா கேளு.
கேட்டு கொடுப்பது மனித குணம், கேளாமல் கொடுப்பது தெய்வ குணம். அப்படி ஐயாவாயி காவேரி பொன்னம்மா பொன்னம்மா அவர் சொத்துல இருந்து எப்ப எங்களுக்கு தெரியாத சொல்லிக் கொடுக்கறதான் சொல்லிட்டு இன்னும் காவேரி நமக்காக ஒரு 10 ரூபாய் நன்கொடை. நோய் நொடி இல்லாம வாழையடி வாழை வாழை உரிமை என்று உள்ள ஒரு வாழையடி வேட்டிக் கொள்கிறேன். வணக்கம். மன்னாதி மன்னர்களும் மகனம் தாங்கி வேந்தர்களும் ராஜாதி ராஜர்களும் கோட்டு வழியாய் விளங்கக்கூடிய வீர பிரதாபன் நேர்மை நெருமுறை தவறாத மன்னன் என் பெயர் தர்மபுத்திர மகாராஜா. தர்மபுத்திர மகாராஜா அப்படி பேரு தர்மபுத்திர மகாராஜா இருந்தாலும் உன் தாய் தந்தை யாரு? என்னை 10 மாதம் 100 நாள் 3000 தசிம நாடி அங்கத்தில் சுமதி பெற்றாலே எங்க அம்மா. அது மட்டுமல்ல, இந்த ஊர்ல மூங்கல் மடுவிலே நம்மள எல்லாம் அறிமுகப்படுத்த யாரு? பேர் சொல்லு. குப்பி செட்டியார். ஐயா வாங்கி குப்பி செட்டியார். இந்த ஊருக்கு அறிமுகப்படுத்தினவர் அவர் தான். நாடகாரர் எல்லாருமே தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் தூண்டா மணி விளக்கு துளுருட்டு குப்பி செட்டியார் ஐயா பேருக்கு எப்படி மாதப்ப வாத்தியார்னு ஒரு தூண்டு கொடுக்கிறாரோ அது மாதிரி நான் போய் செட்டை கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு திசை கட்டிட்டு கூட வந்துருவாரு. அவரு தலைமை எல்லாருமா வர முடியும். அவரு தலைமை தாங்கனாவே அவரு கொண்டாட செட்டு அருமையா இருக்கும். ஆமா, அவருடைய குடும்பமும் இன்னும் நம்ம காரவள்ளி பெருமாள் அண்ணன் அவங்க அண்ணன் மகனாகிய யாரு நம்ம சென்றா அண்ணன் அவருடைய குடும்பமும் எந்த பக்கம் போனாலும் தகமுகத்தோடு வாழையடி வாழைய வாழணுமை என்று உள்ளூர் மாறிமணி வேண்டிக் கொள்கிறேன். வணக்கம். தர்மபுத்திர மகாராஜனே, மகாராஜா நம்ம செங்காமுட்டு குழந்தை ஆடாமரத்தாண்ட வந்தாலும் இப்படியே தூக்கும். எங்க பார்த்தாலும் இப்படியே கோமாளியாட்டம். ஆடாமரத்தாண்ட அப்படி கோமாளியாட்டம் போட்டா கேங்கிடுச்சாங்க.
என் தாய் குந்தியம்மனடா குந்தியம்மன். உன் தாயோ குந்தியம்மன். என் பெரிய தாய் மந்தாரை. எங்க அப்பா டேய் கத்திரியே போட்டுருவேன். எங்க அப்பா பாண்டு மகாராஜே. உன் தாயோ குந்தியம்மன். உன் தந்தையோ பாண்டுபுத்திர மகாராஜன். குந்தி மந்தாரைக்கும் பாண்டு மகாராஜனுக்கும் நீதி நேர்மை நெருமதி தவறாத மன்னனாய் விளங்கக்கூடிய தர்மபுத்திர மகாராஜனாகும். மகாராஜா குந்தி மந்தாரிக்கும் பாண்டுபுத்திர மகாராஜனுக்கும் நீங்க அண்ணன் தம்பிகள் எத்தனை பேர்? நீங்க மொண்டியா இல்ல நீங்க ஒண்டியா பண்ணீங்களா அல்லது அண்ணன் தம்பிகள் யாராவது சேர்ந்து பண்ணீங்களா? அண்ணன் தம்பிகள் யாராவது நாங்கள் எத்தனை பேர் தெரியுமா? எத்தனை பேருங்க சொல்கிறேன். ஆடுபட்டி பாண்டு மகாராஜனுக்கும் குந்தி மந்திராதேவிக்கும் பாண்டவர் ஐவராஜாக்கள். குந்தி மந்தாரிக்கும் பாண்டுபுத்திர மகாராஜனுக்கும் அண்ணன் தம்பிகள் ஐவராஜாக்கள் சொல்றீங்களே, 5 பேர்னு சொல்றீங்களா? நீ யாராரு? முந்தி பிரதமன் தாரா போல படித்த தர்மராஜன். நீங்க? நான் 12,000 கஜேந்திர பலம் கொண்ட பீமச்சாரன் இளைய தம்பி நகுல சகாதேவன் என் தம்பிமார்கள். இருவருக்கலியோன் இருவருக்கு மூத்தோன் நடுபிறந்த நாயகன் பர்குணா என்ற அர்ஜுனன் என் நடுப்பிறந்த நாயகன். ஆக மொத்தம் 5 ராஜாக்கள். பாண்டவர் 5. சுவாமி என் ஆசைக்கும் என் அன்பிற்கும் பாசத்திற்குரிய அழகிய தங்கை தங்குமதி ஒருவன் இருக்கிறாள். 5 பேத்துக்கு அடுத்தது ஒரே ஒரு பொட்டப்பள்ளியா? ஒரே ஒரு தங்கை குடுத்து வச்ச மகராஜி. 5 பேத்துக்கு நீ தாங்குதல்ல. உன் கூட தங்கச்சி மாதிரி அக்கா மாதிரி பிறக்கலையா? நீ பிறந்துக்கிறாங்க. அப்புறம் என்ன 5 பேத்துக்கு நான் என்ன தப்பாவ சொன்னேன்? ஏதாவது ஒரு நல்ல காரியம் கெட்ட காரியானா ஒரு பொட்டப்பள்ள 5 பேத்துக்கு சமாளிக்குது அப்படிங்கிறேன். நல்லா தெரியும் ஏசாமி, சந்தோஷமா தானே சொன்னேன். நல்ல காரியம் ஆனா கெட்ட காரியம் ஆனா 5 பேத்துக்கு அந்த ஒரு பொட்டப்பள்ள சமாளிக்குதுங்கிற அந்த ஒருத்திக்கு 5 பேர் எவ்வளவு சமாளிப்போம்? நல்ல காரியம் ஆனா நல்ல காரியம் ஆனா ஆளுக்கார பொண்ணு கூட எடுத்துட்டு வரும். ஏதாவது எச்சா கம்மியா நம்ம புடிச்ச இவர் இருக்கிறாரு கேப்டன் தலைவர், இவர் போனாரு. அது மாதிரி ஏதாவது ஒண்ணு ஆகி போயிட்டா 5 பேத்துக்கு 5 வேட்டி, 5 பேத்துக்கு 5 கெடாக்கறி, அந்த பிள்ளை கெதி என்ன வருது? இல்ல அப்படி சமாளிக்கிறதுனா சந்தோஷம் சந்தோஷம். அப்படி 5 ராஜாக்களா இருந்தாலும் நீங்க ஆண்டு வரக்கூடிய ஜாம் ராஜ்யம் நாடு எது? டெல்லி அச்சினாபுரம்.
மகாராஜா டெல்லி அஸ்தினாபுரம்னு சொல்றீங்க. சரி, இந்த டெல்லி அஸ்தினாபுரம் 56 நாடும் உங்க அண்ணன் தம்பிகளுக்கு 5 பேத்துக்கு மட்டும் சொந்தமா அல்லது யாராவது சித்தம்மக்க பெரிய மக்கா அங்கும் பங்காளி யாராவது இருக்கிறாங்களா? சபாஸ். நண்பா, ஓய், என் பெரியப்பா திருநாட்டி மகாராஜன், என் தந்தை பாண்டு மகாராஜன், என் சித்தப்பார் விதர்ண மகாராஜன் இருவருக்கு திருமணமானது. திருநாட்டி மகாராஜன் காந்தாரி மணமுடித்தார். பாண்டு மகாராஜன் குந்தமாதேவியை வந்தாரதேவியை மணமுடித்தார்கள். விதிர்ண மகாராஜனுக்கு திருமணமாகவில்லை, ராசிக்கு பிறந்தவர்கள் கல்யாணம் ஆகல. உண்மை. திருநாட்டி மன்னனுக்கு சரியா 100 ஆண் மக்கள். பாண்டு மகாராஜனுக்கு பாண்டவர் 5 ராஜாக்கள். இந்த பாண்ட மகாராஜனுக்கு பிறந்த பாண்டவர்களும் திருநாட்டி மன்னனுக்கு பிறந்த கௌரவர்களும் அண்ணன் தம்பி ஒற்றுமையா ஒன்று கூடி இந்த டெல்லி அஸ்தினாபுரத்துல அண்ணன் தம்பி கூடி வாழ்வதுதானே சித்தப்பார் பிள்ளை பெரியப்பார் பிள்ளைக்கு பகை வந்த காரணம் என்ன? ஏ மகாராஜா, சித்தப்பார் மக்கள் பெரிய பேர் மக்களா இருந்தாலும் அண்ணன் தம்பி தானே, சேர்ந்து தானே வாழணும். பகைன்னு சொல்றீங்க, அது என்ன பகை, எதுக்காக காரணம், என்ன காரணம், எதனால சொல்லட்டுமா? பாண்டவர்களும் கௌரவர்களும் காலையில் பாடசாலை செல்வது, பாடங்களை படிப்பது, மாலையில் விளையாடுவது, விளையாட்டு, ஏனையற்றம், மல்லுத்தம், கதை போர், அது நம்மளால கொடுக்க முடியாது. சப்பளம் கொடுக்கணும்னா நம்மளால கொடுக்க முடியாது. இப்ப வாயை திறந்தா கொடுக்கலான்னு இல்லையா, சப்பளம் கொடுக்கணும் நீ தப்பா நினைக்கிறாங்க. சப்பளம் கொடுக்கணும் அப்பெல்லாம் கபடி 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 இந்த விளையாட்டிலே பாண்டவரை தம்பி டேய் கபடி விளையாட்டுகளும் அப்பனை காப்பாத்துறவனா கடைசி காலத்துல என்ன கஞ்சி ஊத்துற இல்லையே தெரியல. ஏமா தெரிஞ்சுங்க பாடசாலையில் பாடங்களை படிப்பது, மாலையில் விளையாடுவது. இந்த விளையாட்டில் பாண்டவரை ஜெயம் அப்படி என்று வந்தது. இந்த விளையாட்டிலே பாண்டவரை ஜெயம் பெறுகிறார்களே. விளையாட்டுக்கு வந்தது வினயமாக விட்டது. வினயம். பாண்டவரை ஜெயம் பெறுகிறார்களே. ஒரு நாளைக்கு அவருக்கு நமக்கு சமர் யுத்தம் வந்தால் நம்மளை விடுவார்களா? இல்ல பாண்டவருக்கு தான் இந்த 56 நாட்டை சரி நாடு கொடுக்க முடியுமா? 5 பேருக்கு சரி நாடு, 100 மன்னருக்கு சரி நாடு கொடுப்பதா என்று சண்டை. அண்ணா கொடுனா ஆள் கொண்டு கொடுத்துருக்கு அப்படி இருக்கா அன்னைக்கா மனிதலை வச்சார்.
அன்னைக்கே மனிதன் வச்சார். கண்டான் துரியன் பாண்டவரை மறைக்கணும், பார்வதிக்கு நாமே ஆளணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு போகின்ற வழியில் பொய்க்குழி, நடக்கும் வழியில் லட்சுமன், புங்குகின்ற சாதத்தில் விஷம், படுக்கும் பாய்களிலே பாம்புகள், எண்ணற்ற வஞ்சகம் ஏராளம். அதற்கு மாலை உண்டு செய்து பாண்டவர் ஐவரையும் ஓரிரவு தங்க வைத்து புருஷர் என்ற மந்திரி விட்டு தீ வைத்தான். பாண்டவர் சாகட்டுமே என்று. பாண்டவர் கூண்டோட அழிஞ்சிட்டா அந்த நாட்டை நாமளே ஆண்டுக்கலாம் அப்படின்னு சண்டாள துரியோதனை என்ன செய்தான் தெரியுமா? என்னென்ன வஞ்சகம் செஞ்சாங்க சொல்கிறேன். விருந்துக்கென்று வரவழைத்து அண்ணா தரமா சாதம் சமைக்க நேரமாகும், சற்று நேரம் சிறிய விளையாட்டு விளையாடுவோம் அப்படி என்று துரியோதனை ஜகனியின் வார்த்தையை கேட்டு பகடையாட்டம். பகடை என்றால் தாயம். இந்த பகடையில் நாடு நகரம் அனைத்தும் தோல்வியடைந்தேன், நாடில் இருந்த பாண்டவர் காணக போகணும் அப்படி என்று கட்டளை இட்டான் துரியோதனை. எப்படி கட்டளை? எப்படி? ஆண்டு 12 முடிக்கணும், அச்சாவது மாசம் ஒரு ஆண்டு காலம் கழிக்கணும். இப்படி கழித்து வந்தால் பங்குள்ள பிரகாரம் பாதி நாடு அப்படி என்று துரியனுடைய கட்டளை. ஆண்டு 12 முடித்து அச்சாவது மாசம் ஒரு ஆண்டு காலமும் கழித்து நாடு கேட்பதற்காக உலகமாமனை விட்டு நாடு கேட்டோம். இல்லை என்று மறுத்தான். அன்னைக்கும் அர்ஜுனுக்கு பிறந்த அழகு புலேதரை விட்டு நாடு கேட்டோம். இல்லை என்று மறுத்தான். மாமனாகி கண்ணன் விட்டு நாடு கேட்க, மாமா நீ மாமச்சனை வந்தா ஒரு வேளை சாப்பாட்டோட போகணும், அண்ணன் தம்பி இன்னைக்கு அடிச்சுக்கணும், நாளைக்கு கூடிக்குவோம், நாடு கேட்க உனக்கு என்ன அருகதி போவடிய அப்படி என்று துரியன் சொல்ல, மைத்தனா துரியாதனா மாமன் இல்லாம எது யாருமே நடக்காது, மாமச்சன் முறை இல்லாம எந்த காரியமும் நடக்காது. அதனால பாண்டவருக்கு நாடு தருவது வேண்டாம். என்ன செய்தால் நாடு தருவேன்? 18 நாள் பாரத துவக்கம். இந்த பாரத போர்க்களத்திலே யார் ஜெயம் பெறுகிறாரோ அன்னவரே நாடாளட்டும் அப்படி என்ற கட்டளை இட நண்பா. துரியனின் கட்டளை பிரகாரம் முதல் நாள் சண்டையில் என்ன ஆனது தெரியுமா? என்ன சாமி? என் பீம மகனாகிய மல்லாடனை பழி கொடுத்தோம். பிறகு அர்ஜுனுக்கும் நாகக்கண்ணிக்கு பிறந்த நல்ல ரமானை வீரமான் காளிக்கு சண்டாள துரியனால் பலியாக்கி விட்டோம். முதல் நாள் சண்டையில் மல்லாண்டன் அரமான், 10ஆம் நாள் சண்டையில் ராமகன் பீஸ்மர், 13ஆம் நாள் சண்டையில் வீர அபிமன்யு. இத்தனை முடித்து துரியன் இட்ட கட்டளை பிரகாரம் 18 நாள் பாரத போர் துவக்கத்திலே 18 நாள் சண்டையை முடித்து இந்த அஸ்தாபுரத்துல 36 வருஷம் 36 வருடம் 36 ஆண்டு காலம் பாரத போர் முடிந்து 36 ஆண்டு காலம் ஆயிட்டது. இந்த அஸ்தாபுரத்துல இந்த தர்மராஜன்
கண்ணியம் கட்டுப்பாட்டோடு நீதி நேர்மை தவறாமல் அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் பாண்டவர் இந்த தர்மபுத்திர மகாராஜன் செய்தது நீதியா அநீதியா? தர்மர் செய்தது நீதியா அநீதியா அதர்மமா? அதிர்மமா அப்படின்னு நாட்டு மக்களை பரிசோதனை செய்ய வேண்டும். அதனால் என் மனைவி பாஞ்சாலி அண்ணவளை அழைத்து அவளிடத்தில் ஒரு வார்த்தையை சொல்லிய பிறகு பாத்திருக்கிறேன். அதனால என் மனைவி பாஞ்சாலி அழைத்து வா, பிறகு சந்திக்கிறேன். அப்படியா? மகத்தானே